காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் எல்லாருக்கும் தெரியும். சடனாக ஒரு நாள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்பாவுடைய உடம்பை வந்து அந்த பாக்ஸில் வச்சுருக்கும்போது ஒரு மிட் நைட்டில் நான் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அப்போ அம்மா பக்கத்தில் நின்று அழுறாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து, ஏங்க இங்கே பாருங்கள், தம்பி நிற்கிறான், அவனுக்கு இனிமேல் யாருங்க இருக்கா, அவன் என்னங்க பண்ணுவான், நீங்கள் பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, அவன் என்னங்க பண்ணுவான்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு அது மைண்டில் ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது வேணும்னா யார்கிட்ட கேட்போம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லி அன்னைக்கு தோணுதான் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணுமேனு. எனக்கு ஒரு திறமை இருக்க தான் நான் நம்பினேன். மிமிக்ரி கொஞ்சம் வரும், இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு. அப்புறம் இன்னைக்கு இப்போ சிச்சுவேஷன், சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமான அட்டாக். ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ஃபேமிலி ஏற்றுற அளவுக்கும் வந்து நின்றுடுச்சு. இப்போ திரும்பவும் அந்த கேள்வி, அம்மா கேட்ட அதே கேள்வி, யார் இருக்கா உனக்கு தம்பி, நீ என்ன பண்ணுவ, இவன் என்னங்க பண்ண போகிறான், அவனுக்கு யார் இருக்கான்னு. ஆனால் இன்னைக்கு அம்மா, இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுதுமா, இங்கே உன் பையனுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க.